தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். அதாவது நம்ம தம்பிகளுக்கெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு கோவங்கிறது எனக்கு தெரில. உண்மையிலே நான் தம்பிகளுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகளுக்கு நான் எதிரானவன் கிடையாது. நாம் தமிழர் கட்சி அந்த பட்டறையிலேருந்து தான் நானும் பயிற்சி பெற்று நானும் வெளியே வந்தேன். நான் இப்போ எந்த கட்சியிலையும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவன் கிடையாது. ஆதரவானவனும் இந்த தமிழ் தேசிய என்ற ஒரு சிந்தனையினால், ஒரு காரணத்தினால அந்த ஒரு சிந்தனைக்கு நான் ஆதரவானவன். அவங்க எடுக்கிற பல முரணான முடிவுகளையும் நான் விமர்சிச்சிருக்கேன், நல்ல முடிவுகளையும் நான் பாராட்டியிருக்கேன். என்னென்னா, நம்மளோட ஒரு ஆசான் தான் திரு சீமான் அவர்களாக நான் பார்த்துருந்தேன். அவரோட பேச்சால் ஈர்க்கப்பட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு நபருக்கு மேலே இருந்த வன்மத்தால் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் போயிட்டாங்கிறதா எனக்கு தெரில. நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்டே நான் கேட்குறேன், சிம்பிளாக நான் சொல்கிறேன். நேற்று தான் பராசக்தி படம் பார்த்துருந்தேன். உண்மையிலே படம் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது கொடுத்த டாஸ்க்கு சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருந்தாப்புல, லீலா தாண்டி ஜெயம் ரவி, அதர்வா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாப்புல. படமும் ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். வரலாறு உண்மையானு கேட்டால் வரலாறு அது உண்மை கிடையாது. காரணம் என்னென்னா, பல போராளிகளோட வரலாற்றை காணிச்சிருப்பாங்க. ஆனால் 2 சீனில் தான் ஒருத்தர் வந்தார். வேறு 2 சீன் தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கும். அந்த 2 நிமிஷம் வரலாறு தான் மொத்த படத்தையும் மொத்தமாக மாற்றி விட்டுச்சு. அதாவது என்னென்னா, கருணாநிதி அவர்கள் வராரு. உண்மை சீன் என்னென்னா, அண்ணா அவர்கள் முதலமைச்சராக 67 பதவி ஏற்கும்போது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் யார் இருக்கானா, அந்த அந்த புகைப்படத்தை போடுறேன். லெஃப்ட் சைடில் யார் இருக்கான்னா, நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இருக்காங்க, சீனியாரிட்டி பிரகாரம். இந்த பக்கம் ரைட் சைடில் வலது பக்கம் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு. நாவலருக்கு இந்த பக்கம் தான் யாருன்னா கருணாநிதி அவர்கள் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டே, அதாவது இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்லேயே கிட்டத்தட்ட 20வது 21வது இடத்துல தான் யார் இருக்கான்னா கருணாநிதி அவர்கள். அவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் அதுலேருந்து மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டு பளிச்சுன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாப்புல. யாருன்னா, அந்த படத்தில் அண்ணா அவர்கள் நடுவில் இருப்பார். இந்த பக்கம் யாருன்னா கண்ணாடியெல்லாம் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு நடுவுலேருந்து இந்த உச்சி தலை சீவி யார் உட்காந்துருப்பாருன்னா கருணாநிதி அவர்கள். கம்ப்ளீட்டாக இந்த படத்துக்கு இது இந்த ஒரு பார்க்கக்கூடிய படம், வரலாற்று படம். காங்கிரஸை வச்சு செஞ்சுருக்காங்க. காங்கிரஸுக்கு முதுகெலும்பே இல்லை. அதை தாண்டி திமுகன்னு சொல்லலை, இந்த படத்தை எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். அவ்வளோ ஒரு அருமையான படம். உண்மை அப்படியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் யாருன்னா, நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே முந்தின நாளே அவரோட ரிவ்யூவை பார்த்துட்டு தான் நான் உள்ளே போய் படத்தை பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக உண்மையிலே பல முரண்களை வச்சுருக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான் வன்மம். யாருக்கு மேலே உள்ள வன்மம்னா, இந்த டிவி கட்சிக்காரங்க மேலே உள்ள வன்மம். கம்ப்ளீட்டாக என்னென்னா, சரி ஓகே, விஜய் மேலே உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. என்ன காழ்ப்புணர்ச்சின்னா, கூட்டணிக்கு அவர் வரல. கூட்டணிக்கு வராத பட்சத்தில் உங்கள் சீமான் அவர்கள் சொல்லி அவர் அதை இக்னோர் பண்ணிட்டாரு, பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த விஷயத்தில் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா துட்டு வாங்கினீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் நீங்கள் அதுக்கடுத்தது அது ஒரு பெரிய ஒரு விவாதம். ஆனால் இந்த அளவுக்கு இங்கே இவரை எதிர்க்கிறதுக்காக திமுக கிட்ட கை கோர்க்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதாவது என்னென்னா, ஜனநாயகம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படமும் எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம். பராசக்தி எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாதா? அதாவது என்னென்னா, வர்ற தேர்தலில் கருணாநிதி அவர்களோட லெகசியை பேசுகிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பராசக்தி. அவர் எந்த அளவுக்கு மொழிப்போரில் பங்கு பெற்றிருக்காரு, எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காரு, எந்த அளவுக்கு சிறை சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை காணிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பராசக்தி. ஆனால் அந்த ஒரு ரிவ்யூவை பார்க்கும்போது அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக ஒட்டுமொத்த வன்மத்தை கொண்டு கக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் உண்மையிலே பொறுக்க முடியல. அதாவது இதில் இன்னொரு விஷயமே இருக்குது. காளி பசங்கன்னு சொல்லிட்டு பக்தவச்சலம், அதாவது படத்தோட அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக பக்தவச்சலம் அவர்கள் இருந்திருப்பார். என்னென்னா, இந்த காளி பசங்களோட, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் காளி பசங்க 4 காளி பசங்களோட ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். யாருன்னா, பக்தவச்சலம். உண்மை என்னென்னா, அது பக்தவச்சலம் சொன்னது கிடையாது, பெரியார் அவர்கள் சொன்னது. 4 காளி பசங்க சேர்த்துட்டு ஹிந்தி எதிர்த்து போராடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் பக்தவச்சலம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகளுக்கு தெரியாமல் இருந்திருப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வேணும்னே, திருப்பியும் சொல்கிறேன், வேணும்னே பல விஷயங்களை எடுத்து வச்சுருக்கலாம். அதாவது ஒரு ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இது ஆக்சுவலாக காழ்ப்புணர்ச்சியில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களா என்னங்கிறத எனக்கு தெரில. ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் இந்த ஒரு கிரிட்டிசைசமாக நானும் வைக்கிறேன். ப்ளே பண்ணுற பாருங்கள். வலிமை அப்டேட் கேட்டு அது என்னமோ பெரிய சுந்தர போட்ட வீரர் பாவு சிதம்பரம் வாழ்க்கை வரலாறுல அஜித் நடிக்கிறாரா, இல்லை ராஜேந்திர சோழனா வலிமையில அவர் நடிக்கிறாரா, இல்லை தலைவர் பிரபாகருடைய வாழ்க்கை வரலாறு நடிக்கிறாரா?
ஒண்ணுமில்ல ஒரு போலீஸ் அதிகாரி நடிக்கிறாரு. எப்போதும் போல வந்து ஒரு படம். அஜித் போன்றவர்கள்லாம் வந்து யதார்த்த படங்களை தயவு செய்து நடிங்க. இல்ல முதல்ல நடிங்க, அதுக்கப்புறம் யதார்த்த படங்களை நடிக்க கத்துக்கோங்க. நீங்க நடிக்கிறது நடிப்புன்னு சொல்லி எங்கள்ட்ட தயவு செய்து திணிக்காதீங்க. மோகன்லால்கிட்ட கத்துக்கோங்க, மம்முட்டிட்ட கத்துக்கோங்க, இங்க கமலஹாசன் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு எங்களை ஏமாத்தாம கொஞ்சம் நடிக்க கத்துக்கோங்க. அவங்க நல்ல திரைப்படங்கள், குறிப்பா விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா சமூக அக்கறை கொண்ட படங்களை நடிக்கிறாங்க. இப்ப வந்து சர்கார் போன்ற, கத்தி போன்ற, மெர்சல் போன்ற படங்கள்ல நடிச்சு குறைந்தபட்ச விழிப்புணர்வு வந்து அவருடைய ரசிகர்கள் ஏற்படுத்தினாரு. ஸ்டெர்லைட் போன்ற போராட்ட காலத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. இது போன்ற சமூக அக்கறை வந்து ஒவ்வொரு நடிகருக்கு வேணும். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு மீம் கிரியேட் பண்ணி போட்டாங்க இவரோட பேச்சுக்கு. உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டாண்ட், இப்போது சமீபத்தில் அந்த கரூருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. கரூருக்கெல்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். லைக் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கான காரணம் என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வன்மத்தை கக்கியே ஆகணும். அதாவது வந்து என்னென்னா, டிவிக்கே சரி ஓகே கூட்டணிக்கு வரல, நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிறாங்க. முடிவு பண்ணிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. இந்த பக்கம் பாதி ஓட்டம் அந்த பக்கம் போயிடும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வன்மத்தை கக்கி திமுக கிட்டேருந்து வாங்கி தின்ன முடியுமோ பண்ணுறாங்களான்னு இல்லையான்னு எனக்கு தெரில. உண்மையில் நான் இன்றைக்கி ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன். படத்தை நானும் பார்த்தேன். வரலாறு அறகுறையாக தெரிஞ்ச எனக்கே சில விஷயங்கள் தெரியுதுன்னா கம்ப்ளீட்டாக, அதாவது நான் 24 வயசு தான் எனக்கு ஆகுது. இப்போ தான் நம்ம அரசியல் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் நம்ம பதிவு விட்றோம். இப்போ தான் 4 பேர் நீங்கள் பார்க்குறீங்க. 2017 நான் சாட்டை அவர்களை பார்த்துட்ருக்கேன். 17-18 பேசிகிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமாக பேசக்கூடியவருக்கு வேற பண்ணது தெரியாதா? இவ்வளோ நாள் அவர் பேசலையா? ஏன் வந்து பக்தவச்சலம் என்ன பேசுனாருன்னு தெரியாதா? ஏன் வந்து காங்கிரஸ் இதை தாண்டி என்னென்ன அநியாயங்கள் பண்ணிச்சு, திமுக என்னென்ன இதை தாண்டி என்னென்ன வேஷங்களை போட்டாங்க, கருணாநிதி அவர்கள் எந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ எந்த இடத்துல வந்திருக்காங்க, அந்த 2 நிமிஷம் இன்றைக்கி எந்த அளவுக்கு பேசியிருக்குங்கிறது சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் இப்போ தமிழர்களோட ஒரு படம், சல்லியர்களோட ஒரு படம் வந்துச்சு. என்ன பண்ணுங்க, லாஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, சும்மா போய் அந்த பேஜுக்குள்ளே போய் சாட்டை அவர்களோட சேனலுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட் ஒரு 10 வீடியோ எடுத்து பாருங்களேன். கம்ப்ளீட்டாக விஜயை சிபிஐ வந்து முழுங்கிருச்சு. பிரியாணி சாப்பிட டெல்லிக்கு பிரியாணி சாப்பிட போனால் விஜய் சிபிஐ வந்து காரை சூறையாடி விட்டது. அதுக்கடுத்தது வந்து ஜனநாயகன் அவ்வளோதான் வராது, அதாண்டி வந்து லைக் பராசக்தி ஏன் நம்ம பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சு வீடியோ போட்டிருக்காரு. சல்லியர்கள்னு ஒரு மனுஷன் கிட்டு படம் எடுத்தார். இந்த சுரேஷ் லைக் ப்ரொடியூசர் வந்து எடுத்துருந்தாப்புல. அந்த படத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டு நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள். நம்ம தமிழர்களோட வரலாற்று சம்மந்தப்பட்ட ஒரு படம்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தா கூட நம்ம பாராட்டியிருக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக வன்மத்தை கக்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக இந்த அளவுக்கு பேசுறதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு தெரில. மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. நானும் காழ்ப்புணர்ச்சியில் நான் அவங்களுக்கு எதிராக எல்லாம் பேசலை. நான் எதிராக பேசுகிறதுக்கான அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. சின்ன ஒரு பையன்தான். ஆனால் என்னோட ஒரு கருத்தை நான் பதிவு விட்டுறேன். மக்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.